ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அண்ணா உங்கள் பேருண்ணா? பேர் வளவன், சி வளவன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நான் வாட்டர் சப்ளை நடத்திட்டு இருக்கேன், மனோன்மணி வாட்டர் சப்ளை. உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஃபேமிலியில் எனக்கு 2 பொண்ணு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர். அதில் மூத்த பொண்ணு வந்து பிஎட் முடிச்சிருக்கா. 2வது பொண்ணு வந்து +1 படிச்சுட்ருக்கா கேபிஎன் ஸ்கூலில். அண்ணா இங்கே மாதிரி நாங்கள் கணக்கு பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோண்ணா. உங்களுக்கு கணக்கில் எந்த மாதிரி டவுட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை இது பண்ணுவோம். கணக்கில் வந்து இப்போது பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் 22 ரூபா பிடிக்கிறாங்க. அது என்ன காரணம் என்னென்னு தெரியல. ஒன்று 1000 ரூபா கம்மியாக இருக்கிறனால என்னென்னு தெரியல, அது ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று இபியில் வந்து எந்த அளவுக்கு யூனிட் போடுது, என்ன ரேட்டு போடுறாங்கன்னு தெரியறதில்ல. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா போன மாதம் 90 ரூபா வந்தது. இபி ஆஃபீஸ் போனோம்னா அவன் சொல்லிட்டான் வந்து 670 ரூபா சொல்லிட்டான். அப்போ நான் கேட்டப்போ அவங்க கணக்கில் மிஸ்டேக்கு, அவர் எழுதினவர் கணக்கு எடுத்தவர் வந்து தப்பாக எடுத்திருக்காரு, நீங்கள் ரீடிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ரீடிங் எடுத்துகிட்டு போனால் 90 ரூபாய்க்கு 670 ரூபாய்க்கு ரொம்ப வித்தியாசமாக வரும். கிட்டத்தட்ட 470 ரூபா பக்கம் வருது. அது என்ன வித்தியாசம் என்னென்னு தெரியல, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் மாத வருமானம் எவ்வளோ? மாத வருமானம் என்னை பொறுத்தளவுக்கு இப்போது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு தொழில் வந்து ரொம்ப சடைஞ்சு போச்சுங்க. முதல் மாதிரி தொழில் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கடந்த 4 வருஷமாகவே சிக்கல் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா தொழிலில் போட்டிகள் அதிகம், என்னோடய வாட்டர் சப்ளை. அதனால் போட்டிகள் அதிகம், வண்டிகை அதிகம். அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் இப்போதைக்கு இல்லைன்னு வைங்களேன். இப்போதைக்கு வந்து எப்பவுமே பொதுவாகவே நஷ்டம், இதுதான் லாஸ் தான். சீசன் டைம் இல்லை இருந்தாலும் வந்து நார்மல்லையும் அந்த லாஸில் தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் டெவலப் ஒன்றும் இல்லை தொழிலை பொறுத்தளவுக்கு. வேறு தொழில் மாற்றலாமா என்னென்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். சுமாராக ஒரு நாளைக்கு எத்தனை கேன் அந்த மாதிரி விற்பீங்க? சுமார்னா ஒருத்தர் 1000 லிட்டர் கேட்குறாரு, ஒருத்தர் 2000 லிட்டர் கேட்குறாரு, 4000 லிட்டர் கேட்குறாருன்னா ஒரு நாள் 2 வண்டியும் போகும், ஒரு நாள் 5 வண்டியும் போகும், ஒரு நாள் சுத்தமாக போகாமல் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 வண்டி தான் ஓடிச்சு. ஓட்டல அவர் டிரைவரை போட்டிருக்கேன். அவர் டிரைவருக்கு 400 ரூபா ஒரு நாளைக்கு. அப்புறம் பேட்டா, அப்புறம் மாதத்தில் இன்க்ரிமெண்ட் ஏற்றணும் வருஷத்துக்கு. அப்படிங்கும்போது நம்ம பொருளாதாரத்தை இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 20000 ரூபா. போன வருஷம் 15000 ரூபா வந்தது, இப்போ 20000 ரூபா. கவர்மெண்ட் நெருக்கும் போது வந்து வாகனம் ஓட்ட முடியறதில்லை. வாகனம் 100க்கு 40% பேர் பார்த்தீங்கன்னா 60% பேர் எஃப்சி பண்ண முடியறதில்ல. ஏன்னா இங்கே கவர்மெண்ட்டுக்கே கட்ட வேண்டியதாக இருக்குது. டேக்ஸி கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பசுமை வரி அது வேறு, அது இல்லாமல் புரோக்கர்ஸ் வேறு. புரோக்கர்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட கரெக்ட் பண்ணி அதை பண்ணி நம்ம எஃப்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இன்றைக்கி மோட்டார் தொழிலில் எந்த ஒர்க் ஷாப்பும் நேர்மை கிடையாது. எல்லா ஒர்க் ஷாப்பும் வந்து ஃப்ராடு தான். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இறங்கினது எங்கே ஸ்டோர் ரூமில் போனாலும் எப்படி ப்ரைன் வாஷ் பண்ணி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி ப்ரைன் வாஷ் பண்ணி பார்த்துட்றாங்க. அப்புறம் பின்னாடி நம்ம அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. முதல்ல சொல்லுவாங்க 10,000 தாங்க வண்டி வேலை, அது கம்மியாயிரும் அப்படிம்பாங்க. அப்புறம் போக போக என்னென்னா 10,000ங்கிறது 20,000 ஆயிடும். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து மோட்டார் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு நேர்மையான ஆளுக கிடையாது. இந்த மாதிரி கேன் எங்கே வீட்டுக்கு போடுங்க இல்லை கம்பெனிக்கு அந்த மாதிரி இடம்? நாங்கள் டேங்கருங்க 1000 லிட்டர் 2000 லிட்டர் அப்படி சொல்லி டேங்கரு 407 தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து லாஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து எந்த தொழிலுமே வந்து இது கிடையாது. ஒரு ஹோட்டல் கடையே இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா ஹோட்டல் கடையில் 15 பேருக்கு சாப்பாடு ஆக்கிருப்பான், 5 பேர் தான் வருவான். அடுத்த நாள் 5 பேருக்கு தான் பண்ணிப்பான், 10 பேர் வருவான். அதாவது நிரந்தர வருமானம் எதுக்கும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறது டாஸ்மார்க் ஒன்று தான் நிரந்தர வருமானம். அது 11 மணி ஆனாலும் சரி, காலையில் 6 மணி ஆனாலும் சரி திறந்து வச்சிட்றாங்க, கொடுத்துட்றாங்க பிளாக்கில். அதே மாதிரி போலீஸ்காரங்களை பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ்காரங்க யாரை பார்த்தாலும் வந்து எங்கேனாலும் நிறுத்தி கேட்குறாங்க. எங்கேனாலும் ஃபைன் இல்லாமல் இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லைனாலும் ஃபைன் வாங்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது கவர்மெண்ட்டில். இவங்க தான் பிடிக்கணும், இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் கணக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
கணக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படி இறப்பு பிறப்பு இருக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து வரவு செலவு நம்மளுக்கு வேணும். வரவு செலவு கணக்கு இருந்தால் தான் வந்து ஒரு வழியை இது பண்ண முடியும். ஒன்றுமில்ல, ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறோம், இத்தனை கிலோமீட்டர்னு தெரிஞ்சால் தான் அவன் டீசல் அடிக்க முடியும். சும்மா 50 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி டீசல் அடிச்சிட்டான்னா 22வது கிலோமீட்டரில் நின்றும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல பங்கு இருக்குதா இல்லையா என்ன சூழ்நிலைன்னு தெரியாது. அப்படிங்கும்போது வந்து வரவு செலவுன்னு ஒரு கணக்கு இருந்தால் தான். இப்போ பாக்கெட்லேருந்து ₹1 செலவு பண்ணுறேன்னா அது ₹1 இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கேன், நாளைக்கு அந்த ₹1 மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னோம். இன்னொன்று வந்து இன்றைக்கி ₹10 சம்பாதிக்கணும், பெற்றவங்க ₹10 கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ₹15 தான் பண்ணணும். அந்த ₹10 நம்ம ₹5 கம்மி பண்ணி ₹5 பண்ணோம்னா அது வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. ஒரு மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி தான். மரம் வளர்கிறப்போ பூ பூக்குது, காய் காய்க்குது, பழக்குது. அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும் வளரணும். வளர தான் வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இல்லாட்டி அது இல்லாமல் போயிடும். வாழ்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். மனுஷன் வாழனா ஒருத்தனுக்கு பிரயோஜனமாக வாழணும், இல்லாட்டி தான் முயற்சி பண்ணி முன்னொருத்தன் மாதிரி பண்ணணும். இன்னொன்று வந்து பொறாமப்படலாம். அவனை மாதிரி கார் வாங்கணும், பைக்கு வாங்கணும்னு பொறாமப்படலாம். ஆனால் அந்த பொறாமப்படுறதை வந்து தடுக்கூடாது. பொறாமப்படுறது நல்லதா இல்லைன்னு சொல்ல, அவனை மாதிரி வைராக்கியம் இருக்கணும். அவன் எப்படி கஷ்டப்படானோ அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு அவனை மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவன் வாங்குறத கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் நாளைக்கு குறிப்பிட்ட காலத்தில் சம்பாரிச்சிட்டவங்க யாரை பார்த்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க வாழ்க்கை வந்து நிரந்தரமாக முடிவடையாது. கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கை வந்து நிரந்தராகாது. எப்படி பேஸ் மட்டும் ஒரு வீட்டுக்கு பேஸ் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு பலவீனமாக போடுறோமோ அந்தளவுக்கு தான் பில்டிங் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம உழைச்சி வேர்வையால் சிந்தி ஒரு ₹10 சம்பாரிச்சோம்னா வாழ்நாள் முழுதும் நம்ம மறித்தாலும் பின்னோர் இருக்கிற தலைமுறைகள் பேசுவாங்க. ஆனால் அதே இது ஒரு 10 பேரை கொள்ளையடிச்சு ஒருத்தன் வாழ்கிறான்னா அதில் வந்து பேச மாட்டாங்க. அது வந்து நாளைக்கு அவன் பிள்ளைய சொல்லும், இவன் ஊரான் வீட்டு பிள்ளைய பணத்தை திருடி தான் இவன் திம்மா, இவங்க அப்பன் தின்னா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி வாழக்கூடியது மனுஷனோட வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா வாழ்ந்ததுக்கு ஒரு இது உண்டு இந்த பூமியில் வாழ்ந்தது. அதாவது வீட்டு பேஸ்மெண்ட் மாதிரி நமக்கு கணக்கு முக்கியம், மரம் மாதிரி கணக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இபி கணக்கும் பேங்க் கணக்கும் நாங்கள் இதில் ஷோவில் பண்ணி காட்டுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சுட்ருக்க ஒருத்தரை தான் வந்து நம்ம மீட் பண்ணோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வளவனை தான் வந்து மீட் பண்ணோம். அவர் என்ன தொழில் செஞ்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிஸ்னஸ், அதாவது வந்து வாட்டர் சப்ளை வந்து பண்ணிகிட்ருக்காரு. தண்ணி வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. மனோன்மணி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு வாட்டர் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து ஒரு முதலாளி. இவருக்கு கீழே ஒரு 2-3 பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவரோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க வந்து இருக்காங்க, அப்புறம் ஒய்ஃபு 2 பொண்ணுங்க வந்து இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பிஎட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா கேபிஎம் ஈச்சனாரி பக்கத்தில் இருக்க கேபிஎம் ஸ்கூலில் வந்துட்டு 11th வந்து படிச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொண்ணுகளாக இருக்காங்க. இவரோட வேலையில் இவரோட ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு வாட்டர் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்போ அவரோட தொழில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் தான். இப்போ வாட்டர் சப்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இதாக வந்து சொல்லணும். அதாவது வந்து வாட்டர் சப்ளை அப்படின்னா அந்த சீசனுக்கு மட்டும்தான் வந்து வாட்டர் வந்து அதிகமாக வந்து சப்ளை ஆகும் அந்த மாதிரி. பட் சீசனுக்கு மட்டும்தான் வந்து சப்ளை ஆகும் வாட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். தண்ணி வந்து எல்லாருக்கும் எப்போவுமே தேவைப்படுது இல்லைங்களா, எல்லா பக்கம் இருக்கும். பட் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் வந்து நம்ம அதிகமாக தண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த சமயங்களில் தான் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விற்பனை ஆகும். அதாவது தண்ணியை வந்துட்டு சப்ளை பண்ண முடியும். மற்ற டைம்லலாம் வந்துட்டு அளவாக தான் பண்ண முடியும். இப்போ வந்து இவரோட தொழில் பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு வந்து கணக்கில் நம்ம எல்லாருக்குமே கணக்கில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து டவுட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாருமே பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் கிடையவே கிடையாது. ஜீனியஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கணக்கோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கணக்கோட வாழ்ந்துட்டுருக்கோம். பட் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ டவுட் இருக்கும். கணக்கில் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே ஒருத்தருக்கு இதை பற்றி எனக்கு எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும்டா அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வட்டி கணக்கில் வந்து இவருக்கு வந்து தெரியல. அதாவது
பேங்க்கில் வந்து எப்படிங்க வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த கணக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதாவது இபி எடுப்பாங்க, இபி வந்து கரண்ட்டில் இருந்து எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இபியில் வந்துட்டு அந்த யூனிட் எப்படி கணக்கு பண்ணுறாங்க, இப்போ இவ்வளோ யூனிட்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா இவ்வளோ யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து இவர் சொல்லியிருந்தார். இவர் கணக்கு தெரியாதனால வந்து ஏமாந்துருக்கிறாரு, ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்னதாக ஏமாந்துருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. ஸோ இவருக்காக வந்து நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ கொடுக்கலாம். இப்போ பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு வட்டி கணக்கு பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது பேங்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய அக்கௌண்ட் வந்து இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் இருக்குது. அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ மேஜர் மைனர் அப்படின்னு அக்கௌண்ட்டுனா இப்போ வந்து மேஜர் அப்படிங்கிறது 18 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து நம்ம மேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்களெலாம் பார்த்தீங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களாம் மேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க, 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மேஜர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் பெரிய 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே வந்து இருப்பாங்க. அவங்களாம் வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக போடுவாங்க பேங்க்கில். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வந்து அவங்க போடுவாங்க. பட் மைனர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அமௌண்ட் போடுவாங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி தான் வந்து அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ பேங்க்ல பார்த்தோம்னா எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட் இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து இருக்குங்க. இதில் எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்போ போய் நம்ம பேங்க்கில் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து எஸ்பி அக்கௌண்ட். இதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ தடவை நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ தடவை எடுத்திருக்கோம், எவ்வளோ தடவை போட்டிருக்கோம் அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து நமக்கு வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா என்ன நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணுறதுனால ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி வந்து சேல் ஆகுதோ வாட்டர் வந்து எப்படி சப்ளை பண்ணுறாரோ எவ்வளோ சப்ளை பண்ணுறாரோ அது பொறுத்து தான் வந்து இவர் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு மேக்ஸிமமாக வந்து நம்ம ஒரு 10,000 மட்டும் வச்சுப்போம் மேலவா. ஒரு 10,000 நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இவர் ஃபேமிலி பட்ஜெட் எல்லாம் போக ஃபேமிலி பட்ஜெட் மளிகை சாமான் வாங்குறது, அப்புறம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் வண்டியை வந்து சர்வீஸுக்கு கொடுக்குறது, அவங்க சம்பளம் எல்லாம் போக அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயாவது மிச்சமாகும் இல்லைங்களா. எல்லாருமே போக அட்லீஸ்ட் ஒரு 2,000 மிச்சமாகும். அந்த 1000 ரூபாயை நம்ம என்ன பண்ணலாம், 1000 ரூபாயாவது மிச்சமாகும். அந்த 1000 ரூபாயை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போடும்போது நமக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணிட்டோம். அதாவது 2 வருஷத்துக்கு நம்ம வந்து 1000 ரூபாய் மாதம் போட்டோம் அப்படின்னா 2 வருஷம் கழித்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நமக்கு கையில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு எல்லா பேங்க்லேயுமே வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த 9% வட்டியும் சேர்ந்து நம்ம அசல் கூட வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ்க்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அது மாதிரி நம்ம எப்பயாவது எங்கேயாவது சேர்த்து வச்ச காசு வந்து நமக்கு கையில் கிடைக்குதுன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் டக்குன்னு ஏதோ ஒரு செலவு வந்துச்சுன்னா நம்ம எடுத்து செலவு பண்ணிடுவோம். அப்படி செலவு பண்ணக்கூடாது, நான் சேவ் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம போடுறோமோ அது பொறுத்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்து வட்டி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு. அதே மாதிரி தான் ஃபிக்ஸ்டு தான் இதுவும். 2 வருஷத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது, 2 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அப்போ 2 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது அந்த அமௌண்ட் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வட்டியும் சேர்ந்து வரும்போது நல்ல அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டாக அமௌண்ட் வச்சுக்கணும். இப்போ ஒரு 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் மாதம் கண்டிப்பாக பே பண்ணிடணும். இன்சூரன்ஸ் எப்படி பே பண்ணுறோம் அதே மாதிரியே ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து மாதம் நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும். பே பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மாதம் இப்படி பே பண்ணணும். ஆனால் அது வந்து கம்மியாகவும் பே பண்ண முடியாது, அதிகமாகவும் பே பண்ண முடியாது. இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 1000 ரூபாய் நம்ம மாதம் கட்டிகிட்டே இருக்கணும். 500 ரூபாயும் நம்ம ஒரு நாள் கட்ட முடியாது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளால் 1500 ரூபாய் இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாகவும் கட்ட முடியாது. மாதம் 1000 ரூபாய் வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து கட்டிகிட்டே இருக்கணுங்க. இப்படி தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்குது. இதில் நமக்கு எது சூட்டபுளான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு வேளை ஆர்டி அக்கௌண்ட் சூட்டபுளாக இருக்கலாம். ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் ஒரு சில பேருக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா மாதம் என்னால் 1000 ரூபாயில் இது பண்ண முடியாதுங்க. அதாவது மாதம் ஒரே அமௌண்ட் எனக்கு வராது, மாறி மாறி தான் வரும். ஒரு மாதம் 1 ரூபா கூட இல்லாமல் போகும். ஒரு மாதம் வந்து 1000 ரூபாய் வரும், ஒரு மாதம் 2000 ரூபாய் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆர்டி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து வட்டி போடுவாங்க. நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணணுமோ அதை பொறுத்து வட்டி வந்து போடுவாங்க. ஸோ நமக்கு எது சூட்டபுள் அப்படிங்கிறது நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். எந்த அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட நம்ம வாழ்க்கையை இப்போ நம்ம தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அக்கௌண்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு கணக்கோடு தான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி தான் கரெக்ட். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம எல்லார் லைஃப்லேயும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணுங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம நல்லா இருப்போம், நம்ம உடம்பு நல்லாயிருக்கும், நம்ம எப்போ வேணால் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டால் கூட நம்ம சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அதுவே வந்து நம்ம வயசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் நம்ம உடல்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாயிடும். நம்மளால் வந்து கொஞ்சம் வந்து டயர்டாயிரும். கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னாலே டயர்டாயிரும். ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நம்ம நல்லா இருக்கும்போதே வந்து நம்ம சேமித்து வச்சுட்டு கடைசி காலத்தில் வந்து நம்ம அதை அனுபவித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம். அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே வந்து சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சேவ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நேர்கள் உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன கணக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். விடையும் விளக்கத்தையும் கூடவே தருவேன். அது வந்து கரெக்டாக இல்லையா, அது நீங்கள் போட்ட விடை வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதுக்கான விளக்கங்களையும் நான் கூடவே தருவேன். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடை சரியாக வரும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து விடை வந்து கரெக்டாக வரும். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன கொஸ்டின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேர்களே. ஸோ கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு கடைக்கு போகிறாங்க. ஓகேங்களா, பொண்ணு வந்துட்டு எனக்கு பென்சில் வேணும், பென்சில் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பென்சில், ரப்பர், ஸ்கேலு இது எல்லாமே வந்து வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, என்ன கணக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பென்சிலோட விலை என்ன 5 ரூபா. ஓகேங்களா, எத்தனை பென்சில் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பென்சில் வாங்குறாங்க. ஓகேங்களா, 5 ரூபா பென்சில் வந்து 10 வாங்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ரப்பர் ஒரு 5 ரூபா, அது வந்து ஒரு 5 வாங்குறாங்க. ரப்பர் 5 ரூபா, அது வந்து 5 வாங்குறாங்க. அதோட ஒரு ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, அது வந்து ஒரு 2 வாங்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னர், அது வந்து ஒரு 5 ரூபா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு 6 ரூபா, அதாவது ஷார்ப்னர் வந்து ஒரு 6 ரூபா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாங்குறாங்க. ப்ளஸ் அது கூட வந்து ஒரு பென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா பென் வந்து எவ்வளோ வாங்குறாங்க, 5 வாங்குறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும், அதாவது அவர் வந்து எவ்வளோ கொண்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் கொண்டு போகிறாரு. 150 ரூபா கொண்டு போகிறாரு. இந்த பொருளெல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு மீதி காசு அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா வந்து அந்த 150 ரூபாய்க்கு அதிகமாக அவர் வாங்கிட்டாரா, எவ்வளோ வந்து கடன் சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. என்ன கொஷின் அப்படிங்கிறத நான் நல்லா சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பென்சில் வந்து வாங்குறாங்க. எத்தனை பென்சில் வாங்குறாங்கன்னா 10 பென்சில் வந்து வாங்குறாங்க. ஒரு பென்சிலோட விலை 5 ரூபா. அப்புறம் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாங்குறாங்க, அதோட விலை வந்து 5 ரூபா. ஷார்ப்னர் வந்து 4 வாங்குறாங்க. ஒன்று வந்து 6 ரூபா, 4 வாங்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கேல் வந்து 1 10 ரூபா, 5 ஸ்கேல் வந்து வாங்குறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது கூட இன்னொன்று கூட்டிக்கலாம். ஓகேங்களா, என்ன வாங்குறாங்கன்னா அது கூட
ஒரு பென், ஒரு 10 ரூபாய் பென் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 வாங்குறாங்க. அப்போ மொத்தம் அவர் வந்து ஒரு 150 ரூபா கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அப்போ இப்போ வந்து மீதி காசு வந்து அவர் கையில் எவ்வளோ இருக்கும், இல்லை அவர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரா, 150 ரூபாயை விட அதிகமாக வாங்கிட்டாரா, அதில் வந்து எவ்வளோ கடன் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. இதை கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கேள்வியை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான விடையை நான் இப்போவே சொல்லலாம், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், இப்போவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஓகே, என்ன விடை அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்ன வாங்கினாங்க, 10 ரூபாய்க்கு வந்துட்டு எத்தனை வாங்கினாங்க, ஒரு பென்சில் வந்து 5 ரூபா, 10 பென்சில் வந்து வாங்கினாங்க. அதோட ரப்பர் வந்து பார்த்தோம்னா 5 ரூபா, அது வந்து 5 வாங்கினாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஷார்ப்னர் 6 ரூபா, அது 4 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் வந்து 10 ரூபா, அதில் 5 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பெண்ணு வந்து ஒரு 10 ரூபா, அது வந்து 5 வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 199 ரூபா வந்திருக்கும். இதுதான் இதுக்கான சரியான விடை. இதை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், தப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் இப்போ சொல்ல போகிற விளக்கங்களை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான விடை வந்து உங்களுக்கு வரும். ஸோ முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் வந்து 5 ரூபா, அது வந்து 10 வாங்குறாங்களா, அப்போ எவ்வளோ ஆச்சு, 50 ரூபா ஆச்சு. அது கூட கூட்டல், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் வந்து ஒரு 5 வாங்குறாங்க, அது வந்து 5 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளோச்சு 50, இது வந்து 25, 50 கூட்டல் 25 75 ரூபா ஆச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னர் வந்து 6 ரூபா. எத்தனை ஷார்ப்னர் வாங்குறாங்க, 4 ஷார்ப்னர் வாங்குறாங்க. அப்போ 6 24, அப்போ 75 கூட்டல் 24 99 ரூபாய் ஆச்சு. அது கூட பார்த்தோம்னா ஒரு ஸ்கேல் வந்து ஒரு 10 ரூபா, அது வந்து எவ்வளோ வாங்குறாங்க, 5 வாங்குறாங்க. அப்போ 50, அப்போ 50யும் 99யும் கூட்டினா 149, 50 கூட்டல் 99 149. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு பென்னு, ஒரு ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் ஆர் ப்ளூ பென் ஏதோ ஒன்று வந்து வாங்குறாங்க, அது வந்து ஒரு 10 ரூபா. அப்படின்னா அது வந்து எத்தனை வாங்குறாங்க, 5 வாங்குறாங்க. அப்போ 10 பெருக்கல் 5 50, 10 பெருக்கல் 5 50. எப்படி 5 வந்து 10 தடவை கூட்டினோன்னா 50 வரும், இல்லை 10 5 தடவை கூட்டினோன்னா 50 வரும். ஓகேங்களா? அப்போ 10 பெருக்கல் 5 50, அப்போ 149 கூட்டல் 50 199 ரூபா ஆச்சு. ஆனால் இவங்க எவ்வளோ கொண்டு போனாங்க, 150 ரூபா தான் கொண்டு போனார். ஆனால் இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 199 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபா தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வந்து இவர் கடன் வச்சுட்டு வந்திருக்காரு, 49 ரூபா கடன் வச்சுட்டு வந்திருக்காரு. அதாவது 199 ரூபா மைனஸ் 150 ரூபா எவ்வளோ ஆச்சு, 49 ரூபா கடன் வச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ அடுத்த தடவை போகும்போது இந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான வட்டி வந்து போடுவாங்க அவங்க. 49 ரூபா இருக்குது, இதுக்கு ஒரு 2% வட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி போடுவீங்க, 2% வட்டி அப்படின்னா அது எப்படி போடுவாங்க, 49 ரூபாய்க்கு ஒரு 2% வட்டி அப்படின்னா 49 பெருக்கல் 2 வகுத்தல் 100 எப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 98 பைசா வந்து கிடைக்குது. அப்போ அந்த 49 ரூபாய் கூட நம்ம 98 பைசா போடும்போது 98 பைசாவை நம்ம வந்து 1 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 50 ரூபாய் கொடுக்கணும். 49 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி போட்டால் அதாவது 1 ரூபா வட்டி. ஓகேங்களா? அப்போ 49 கூட்டல் 1 50 ரூபா வந்து மொத்தமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்த தடவை வரும்போது. அதுக்கு அடுத்த தடவை வரும்போது இன்னும் 1 ரூபா ஜாஸ்தியாயிரும். அப்படியே 1 ரூபா ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது நமக்கு வந்து வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த 1 ரூபா போகும்போது 50 நாள் கொடுக்கலைன்னா அதுவே 100 ரூபாயா மாறிடும். அப்புறம் 50 ரூபாய்க்கு பதிலாக நம்ம 100 ரூபா கொடுக்க வேண்டியதாயிரும். ஸோ வட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். வளவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல வந்து எப்படி வட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் கணக்கெல்லாம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ யூனிட் கணக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு யூனிட்டுக்கு வந்துட்டு 20 ரூபா அப்படின்னா நம்ம 2 யூனிட் ஓட்டிருக்கோம்னா 20 பெருக்கல் 2 போட்டோம்னா 40 ரூபாய் ஆயிரும். அதே மாதிரி தான் இது வந்து பெருக்கலும் வகுத்தலும் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த யூனிட் கணக்கு, வட்டி கணக்கு, இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ஒரு 50 ரூபான்னு போட்டோம்னா அது எவ்வளோ, 2 யூனிட் ஓடி இருக்கு, ஒரு யூனிட் 50, ஒரு யூனிட்க்கு வந்து 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா வச்சிட்டோம்னா 2 யூனிட்டுக்கு எவ்வளோ 100 ரூபாய். அப்போ 100 ரூபாய் மட்டும் நம்ம அமௌண்ட் பே பண்ணால் போதும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். யூனிட் கணக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம
புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாமே வந்துட்டு வளவனுக்காக வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.